ரோட்டு கடை மசாலா சுண்டல் யாருக்கு தாங்க பிடிக்காது? ட்ரை பண்ணலாமா? 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருந்தேன். அது கூடவே ஒரு 3 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கேப்லேயே பொரிக்க வேண்டிய பானிபூரி, கார்ன் எதுனாலும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மசாலாவுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்குல இருக்க தோல் எடுத்துட்டு பட்டாணியோட நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட்டு, அப்புறம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் கறி மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசிச்சு வச்சுருந்தோலே அதையும் உள்ளாடி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம செட் பண்ணுற வேலை தான். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பானிபூரி உடச்சி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மசாலா சுண்டல், அதுக்கு மேலே கொஞ்சம் பானிபூரி, கார்னு, வெங்காயம், கேரட்டு, மிக்சர் கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பாய்.